நம்ம ரொம்ப வருஷமாகவே இந்த ஏஐலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கோம். ChatGPT மட்டும்தான் ஏஐ அப்படிங்கிறது கிடையாது. திடீர்னு சைனாலேருந்து ஒரு டிரான்சாக்ஷன் வருது, இல்லை மிட் நைட்டில் ஒரு 10,000 ரூபாய்க்கு ஸ்பைக் பண்ண மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் வருது அப்படின்னா உங்கள் கார்டை உடனே பிளாக் பண்ணும். 4 லேயருக்கு அப்புறம் 5வது லேயரில் லேர்ன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 4 லேயர்ஸையும் அதை இன்புட்டாக எடுக்கும். நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை ஒரு ஃபோனில் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா அது பல லேயர்ஸில் உங்களை ரிஜிஸ்டர் பண்ண சொல்லும். இட் இஸ் நோ மோர் ஹியூமன் வர்சஸ் ஹியூமன். இனிமேல் ஏஐ வர்சஸ் ஹியூமனாக இருக்குது. உங்கள் பாஸ் உங்ககிட்ட வந்து ஒரு வேலையை பண்ண சொல்கிறாரு, ஏஐ யூஸ் பண்ணி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நீங்களும் தலையாட்டிட்டு வந்துட்டீங்க. ஆனால் வந்ததுக்கப்புறம் ஏஐனா என்ன, எம்எல்னா என்ன, ஜென் ஏஐனா என்ன, டீப் லேர்னிங்னா என்ன அப்படின்னு பல குழப்பங்கள் வருது. உங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர் இந்த வார்த்தையெல்லாம் இன்டர்சேஞ்ச் பண்ணி மாற்றி யூஸ் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். உங்களுக்கும் அந்த குழப்பம் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோட முடிவில் உங்களுக்கு அந்த குழப்பம் தீர்ந்துடும். வெல்கம் டு சைபர் நண்பர். ஸோ இந்த ஏஐ வந்து நம்ம ஒரு வண்டி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அசியூம் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு காராக இருக்கலாம், பைக்காக இருக்கலாம், இல்லை பைசைக்கிளாக கூட இருக்கலாம். இதுக்குள்ளே நிறைய கேட்டகரிஸ் வரும். இது வந்து ஒன்றும் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸோட ஒர்க் ஆகிட்டு இருக்கும். இன்னும் ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கணுன்னா, நம்ம பல தடவை சொல்லியிருக்கிற மாதிரி உங்கள் யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸில் வர சஜஷன்ஸாக இருக்கட்டும், உங்களோட சிரி, கூகுள் அசிஸ்டன்ட்ஸ், இதெல்லாம் ஒரு ஏஐ தான். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் கம்ப்யூட்டரோட செஸ் விளையாண்டுருந்தீங்கன்னா அது கூட ஒரு ஏஐயோட ரூபம் தான். நம்ம ரொம்ப வருஷமாகவே இந்த ஏஐலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கோம். ChatGPT மட்டும்தான் ஏஐ அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு எப்போ உங்கள் ஃபோனை ஃபேஸ் யூஸ் பண்ணி அன்லாக் பண்ணீங்களோ அதுவே ஒரு ஏஐ தான். ஸோ மிஷின் லேர்னிங் அப்படின்னா அது பேரில் இருக்கிற மாதிரி ஒரு மிஷினுக்கு நம்ம படிக்க சொல்லி கொடுக்குறோம். இன்னும் டேட்டாவை ஃபீட் பண்ணி நீ இனிமேல் எப்படி டெசிஷன் மேக் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கறது தான் எம்எல், மிஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் நம்ம ஜிமெயில் தாங்க. நம்ம ஜிமெயிலில் ஸ்பேம் கண்டுபிடிக்கிறதுக்கு கன்வென்ஷனலாக பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் வச்சு இது பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மணி அப்படிங்கிற கீவேர்டு வந்தால் இதை நீ ஸ்பேமுக்கு மூவ் பண்ணு அப்படின்னா இது ட்ரெடிஷ்னல் ஒரு மெத்தட். இது இல்லாமல் 1 மில்லியன் இமெயில்ஸை கொடுத்து இது எல்லாமே ஸ்பேம் இமெயில் தான், நீ அனலைஸ் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற மாதிரி எந்த இமெயில் வந்தாலும் சிமிலர் டு திஸ் ப்ரெடிக்ட் பண்ணி அதை ஸ்பேமுக்கு மூவ் பண்ணு அப்படின்னு சொன்னால் தட் இஸ் மிஷின் லேர்னிங். ஸோ மிஷின் லேர்னிங்க்கு டேட்டாவை கொடுக்குறோம், டேட்டாவை வச்சு அது கற்றுக்குது, அதுக்கப்புறம் அதை பேட்டர்னை பேஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிக்குது. திஸ் இஸ் கால்ட் மிஷின் லேர்னிங். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் கிரெடிட் கார்டோட ஃப்ராட் டீடைல்ஸ் பண்ணுறது, இதை வந்து யூசர் என்டிட்டி பிஹேவியர் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் யூஸ்வலாக இவ்வளோ அமௌண்ட் தான் ஸ்வைப் பண்ணுவீங்க, இந்த கடைகளில் தான் ஸ்வைப் பண்ணுவீங்க அப்படிங்கிற பேட்டர்னை இது லேர்ன் பண்ணிக்கும். திடீர்னு சைனாலேருந்து ஒரு டிரான்சாக்ஷன் வருது, இல்லை மிட் நைட்டில் ஏதோ ஒரு ஆன்லைன் இதில் ஒரு 10,000 ரூபாய்க்கு ஸ்வைப் பண்ண மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் வருது அப்படின்னா உங்கள் கார்டை உடனே பிளாக் பண்ணும். இல்லைனா உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், இல்லைனா ஓடிபி வந்து ஃபர்தர் ஆத்தென்டிகேஷன் கேட்கும். இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங் மூலமாக தான். உங்களோட பேட்டர்னை அது லேர்ன் பண்ணிக்கிட்டு உங்கள் பிஹேவியரை வச்சு அன்யூஷுவல் பிஹேவியர் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது டிடெக்ட் பண்ணும். ஸோ நம்ம இதை ரீஐட்ரேட் பண்ணணும் அப்படின்னா மிஷின் லேர்னிங் பேட்டர்ன் பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுது. டேட்டாவை மொத்தமாக ரீட் பண்ணும், ஒரு ரூல் வச்சு ஒர்க் பண்ணாது. அதனால தான் அதனால் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுது. டீப் லேர்னிங் அப்படிங்கிறது நியூரல் நெட்வொர்க் சம்மந்தப்பட்டது. நம்ம எந்திரன் படத்தில் கூட போரா வந்து கேட்பாரு, உன்னோட நியூரல் ஸ்கீமா பற்றி சொல்லு அப்படின்னு. நியூரல் ஸ்கீமா பற்றி சொல்ல முடியாது. அப்போ நியூரல் நெட்வொர்க், நியூரல் ஸ்கீமானா என்ன? ஸோ இதை எக்ஸாக்டாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட பயோமெட்ரிக்ஸை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற விதத்தை கூட எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை ஒரு ஃபோனில் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா அது பல லேயர்ஸில் உங்களை ரிஜிஸ்டர் பண்ண சொல்லும். இந்த மாதிரி பல லேயரில் அது ரிஜிஸ்டர் ஆகாமல் ஒரே ஒரு தடவை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் திரும்ப போகும்போது எரர் ரேட் ஜாஸ்தி இருக்கும். அதால் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை டிடெக்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி உங்களோட வாய்ஸ் ரெகக்னைசேஷன் சிஸ்டம், இதில் நீங்கள் உங்கள் வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு லைட்டாக கோல்டு பிடிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் டோன் ஏற்றி இறக்கி பேசினாலும் அதால் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியறதுக்கு காரணம் இதில் பல லேயர்ஸ் ஆஃப் லேர்னிங் இருக்கும். இதை இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ உங்கள் ஃபேஸ் அங்கே ரெக்கக்னைஸ் பண்ணும்போது உங்களோட கண்ணை ஒரு லேயரில் அது ரெக்கக்னைஸ் பண்ணிக்கும். அடுத்து உங்களோட மூக்கு, வாய், அந்த மாதிரி ஒரு இதுவும் ப்ளஸ் ஷேப், கலர், டோன், இதை பல லேயரில் அது வந்து லேர்ன் பண்ணி வச்சுக்கும். ஸோ ஒரு லேயருக்கு நெக்ஸ்ட் லேயர் போகும்போது இட் கெட்ஸ் டீப், இன்னும் ஸ்ட்ராங்காக அதோட லேர்னிங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பேட்டர்ன் பேஸ்ட் அப்படிங்கிறப்போ 4 லேயருக்கு அப்புறம் 5வது லேயரில் லேர்ன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 4 லேயர்ஸையும் அதை இன்புட்டாக எடுக்கும். ஸோ த லேர்னிங் கெட்ஸ் வெரி ஸ்ட்ராங். இன்னும் சொல்ல போனால் நம்ம மனப்பாடம் பண்ணுவோம்ல, ஒரு தடவை சொல்லுவோம், 2 தடவை சொல்லுவோம், 10 தடவை எழுதி பார்ப்பீங்க. நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா டீச்சர் இம்போசிஷன் கொடுப்பாங்க, பல தடவை எழுதிட்டு வருவீங்க. ஏன் அப்படின்னா உங்கள் மைண்டில் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக அது
ரிஜிஸ்டர் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ மிஷினுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறதுலாம் ப்ராப்ளம் இல்லை, ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிங்கன்னா காப்பி ஆயிரும். ஆனால் இது எப்படி லேர்ன் பண்ண போகுது அப்படிங்கிறத விஷயம். அதுக்காக தான் இந்த டீப் லேர்னிங் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே ஓடிடி பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுவீங்க. இது வரைக்கும் பார்த்ததில்ல, உங்கள் ஓடிடி பிளாட்ஃபார்ம் எந்த கேட்டகரியில் ஒர்க் பண்ணுதுன்னு கரெக்டாக கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லாமே ப்ரெடிக்ட் பண்ணோம், ரெக்கக்னைஸ் பண்ணோம், இந்த மாதிரி வேலைகள் தான் பண்ணோம். ஜென் ஏஐ அப்படிங்கிறது புதுசாக ஒரு கண்டென்ட்டை உங்களுக்காக கிரியேட் பண்ண முடியும். அது ஒரு டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், இமேஜாக இருக்கலாம், இல்லை ஒரு வீடியோவாக இருக்கலாம். நீங்கள் ஒரு பாட்டு கேட்டிங்கன்னா அந்த பாட்டை கூட அதால் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இதை தான் ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிறோம். ஸோ ChatGPT வந்து பார்த்தீங்கன்னா எ கைண்ட் ஆஃப் ஜென் ஏஐ. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசாக ஒரு ரோட் மேப் பிளான்லாம் க்ரியேட் பண்ணி கொடுக்க முடியுது அப்படின்னா இதை ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படிமோ. இதுக்கு கீழே கண்டிப்பாக ஒரு மிஷின் லேர்னிங் இருக்குது, டீப் லேர்னிங் இருக்குது, ஒரு LLM இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து ஆக்சஸ் பண்ணி தான் இது உங்களுக்கு அவுட்புட் கொடுக்குது. நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரி இது ஆக்சுவலாக திங்க் பண்ணுது, உங்களுக்காக யோசிச்சு கொடுக்குதானா திங்க் பண்ணல, இட் ப்ரெடிக்ட்ஸ். இந்த மிஷின் லேர்னிங் டீப் லேர்னிங் வச்சுட்டு உங்களுக்கான அவுட்புட்டை ஒரு ஸ்டோரியாக அது ஃப்ரேம் ஒர்க்காக பில்ட் பண்ணி அழகாக உங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்குனே அது உட்காந்து யோசித்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஜென்ஏஐக்கு எக்ஸாம்பிள் வந்து ChatGPT, ஜெமினை, டாலி, சோரா, நானோ பனானா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ஏஐக்கு கீழே ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்போ இது நானோட ரிலேஷன்ஷிப் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் வர மாதிரி பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட லேயர்ஸ், இப்படி தான் இது ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் சைபர் செக்யூரிட்டியில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க தான். ஸோ இப்போ நீங்கள் பார்த்த இந்த ஏஐ மாடல் சைபர் செக்யூரிட்டியில் ஆல்ரெடி யூஸ் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ மிஷின் லேர்னிங்கை வச்சு நம்ம ஆல்ரெடி நெட்வொர்க்கில் இருக்கிற அப்நார்மாலிட்டிஸை கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி டீப் லேர்னிங்கை வச்சுட்டு 0 டே மால்வேர்ஸ் கண்டுபிடிக்க முடியுது. இது இல்லாமல் ஜென் ஏஐ யூஸ் பண்ணி போத் அஃபென்சிவ் அண்ட் டிஃபென்சிவ் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணுறாங்க. அட்டாக்கர்ஸ்லாம் ஜென் ஏஐ வச்சுட்டு மால்வேர், பேலோட் இதெல்லாம் க்ரியேட் பண்ண காலம் போய் இப்போ எண்ட் டு எண்ட் ஒரு டூலை க்ரியேட் பண்ணிவிட்டு அது மூலமாக வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் ரெக்கனைசன்ஸ்லேருந்து கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் வரைக்கும் எடுத்துடுறாங்க. இட் இஸ் நோ மோர் ஹியூமன் வர்சஸ் ஹியூமன், இனிமேல் ஏஐ வர்சஸ் ஹியூமனாக இருக்குது. இப்போது நம்ம ஏஐயை டிஃபென்சிவ் சைடை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இட் இஸ் கோயிங் டு பி ஏஐ வர்சஸ் ஏஐ. ஸோ ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிடுச்சுன்னா எங்களுக்குலாம் வேலையே இருக்காதா அப்படின்னா அப்படி கிடையாது. ஏஐ பற்றி தெரியாமல் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை போகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. அவங்க ஏஐ அடாப்ட் பண்ணுறதுக்கு யூ ஷுட் நோ வாட் இஸ் ஏஐ, அதை எப்படி கவர்னன்ஸ் பண்ணணும், ஸோ கண்ட்ரோல் பண்ணணும், கம்ப்ளைண்ட்ஸ் பார்ட், GRC பார்ட் எல்லாமே தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளும் அந்த ஏஐயோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம். நம்ம வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நம்ம சைபர் நண்பன் கம்யூனிட்டி இன்னும் வளரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபோனில் கமெண்ட் பட்டனை லைட்டாக ஸ்லைட் பண்ணிங்கன்னா ஹைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ நீங்கள் ஹைப்பை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.